ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வர்ணஜாலம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 ஹேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். மீந்து போன உப்புமா வச்சு நம்ம வீட்லேயே எப்படி ஒரு ஸ்நாக் ஹெல்த்தியாக ஈவினிங்கில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. அண்ட் ஒரு குனாஃபா ரெசிபி. இது ஒரு அரேபியன் டெசர்ட். நம்ம கடையில் தான் குனாஃபா அந்த பேஸ் வாங்கணும்னு இல்லை, குனாஃபா டவ் செய்யணும்னு இல்லை, சேமியா வச்சும் பண்ணணும்னு இல்லை. இது ஈஸியாக செய்யலாம். அது என்ன இன்க்ரீடியன்றது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச்சும் எப்படி செய்கிறதுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குனாஃபா ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்கிற அளவு வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தட்டி போட்டுட்டு அந்த விதை ஏலக்காயில் நசுங்கி இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா கொதிக்கட்டும்னு இறக்கிடலாம். இப்போ அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைனா நெய் எதனா போட்டு, உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் ஓகே. நான் வீட்டில் இருக்கிற பருப்புன்றதுனால நட்ஸ் நான் கேஷ்யூ மட்டும் எடுத்திருக்கேன். அதனால் இந்தமாதிரி செவக்க கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதிலே கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் போல் பால் எடுத்துருப்பேன். பால் ஓரளவுக்கு கொதி வர டைமில் நம்ம கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். 10 ருபீஸ் பேக்கே நம்மளுக்கு கிடைக்குது மில்க் பவுடர். கொஞ்சமாக சர்க்கரை, உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். நான் கார்ன்ஃப்ளவரை மறந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். அப்படி ஆட் பண்ணக்கூடாது. கொதிக்கிற தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் நமக்கு கட்டி தட்டிடும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஒரு பால் இல்லைன்னா தண்ணி எடுத்து நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாலில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே ஏலக்காவும் நல்லா தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்கு இன்னும் நல்லா ஒரு பால்கோவா ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு அது ஆற லைட்டாக கட்டியாகும். ஸோ தட் நம்ம அதை லேயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருந்த அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதான் பால் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெருக்கல்லாம் விற்றுட்டு போவாங்க இல்லையா, ஒரு 4 பீஸ் 10 to 15 ருபீஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு 3 கவர் கொண்ட பீஸ் நான் 50 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். இது பாலில் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். நான் இதை தான் குனாஃபாவுக்கு சேமியாவாக யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுலேயுமே ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி தவாவில் பட்டர் இல்லை நெய் போட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே நம்மளுக்கு அதில் ஆல்ரெடி கிறிஸ்பியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அந்த பட்டரோட ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கிடும். அதில் ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ அதை அப்படியே எடுத்து நல்லா சுட சுட நம்ம செஞ்சுருந்த அந்த ஒயிட் பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட் பேஸு, அதை எடுத்து இதில் இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு நடுவில் நமக்கு வேணுன்ற நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேஷ்யூ தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேலே சுகர் சிரப் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். அதாவது லைட்டாக சுகர் சிரப் போர் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ தட்டில் வச்சு சர்வ் பண்ணும்போது சுகர் சிரப் வெளியே வந்துடும் அப்படின்றதுனால நான் ஒரு சின்னதாக ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிட்டேன். 2 லேயர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு. நான் பெரியவங்க சாப்பிட்றதுனால 3 லேயராக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலே சுகர் சிரப் நல்லா தாராளமாகவே ஊற்றலாம். அந்த கிறிஸ்பினஸ் போகிறதுக்குள்ளே சாப்பிட்றணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக அந்த சுகர் சிரப்போடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நட்ஸ் கூட ஆட் பண்ணி. ஸோ நான் இப்படி தான் இந்த குனாஃபா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக குனாஃபா செய்யணும்னு யோசிச்சிருந்தேன். பட் இந்த பால் சேமியா பார்த்தோன்னே பால் ஊற்றி சாப்பிட்றது நம்ம இந்த மாதிரி குனாஃபா மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ்க்கு பீனட் பட்டர், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முஸ்ரலா சீஸ் கூட இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ அந்த உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸோட ஸ்வீட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி. இப்போ இந்த குனாஃபாவில் இன்னொரு வேரியன்ட் வீட்டில் கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் இருந்தது. அதையுமே இது மேலே டாப்பில் ப்ளேஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். பட் ஐஸ்கிரீம் என்ன கொஞ்சம் உருகி இருந்தது. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உள்ளே இருக்க ஸ்வீட்டும் இந்த ஐஸ்கிரீமும் சேரும்போது நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். 1 பைட் 2 பைட் தாராளமாக சாப்பிடலாம். வீட்டில் ஸ்வீட் ப்ரெட்டையும் நான் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் இந்த ஸ்வீட்டை நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி டெசர்ட்டில் நிச்சயமாக நம்ம நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் இது கூடவே இன்னொரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியும் செஞ்சுருந்தேன் அன்றைக்கே. அது என்னென்னா பிரெட் சாண்ட்விச் தான். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லாமல் ஒரு சாண்ட்விச் டக்குன்னு செய்யணும்னா இந்த சாண்ட்விச் தாராளமாக செய்யலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வெண்ணெயை உருக்கிட்டு கொஞ்சோண்டு கார்லிக் கூடவே 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வதக்கட்டும்ன்ட்டு அது கூட பால் ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாகட்டும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், ஆரிகேனோ எது இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுதான் ஒயிட் சாஸ். இந்த பாஸ்தாலாம் செய்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மைதா வச்சு வரும். நான் வீட் வச்சு பண்ணியிருக்கேன். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ப்ரெட்டில் நான் இதில் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும்.
இந்த ஒயிட் சாஸ் பேஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஏன்னா ஹெல்த்தியாக நம்ம வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அதே ஒயிட் சாஸ் பேஸ் வச்சு நான் வந்து கொஞ்சம் சப்பாத்தி இருந்தது, அதை வந்து ஒரு நாள் இந்த மாதிரி சாப் பண்ணி சப்பாத்தி பாஸ்தா மாதிரி செஞ்சுருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து என் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உப்புமா வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். உப்புமா சப்போஸ் ஈவினிங்கில் மீந்து போச்சுன்னா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உப்புமாவுக்கு நான் ஒரு பெரிய அளவு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி திருகி நல்லா எடுத்துக்கிட்டேன். திருவி எடுத்த உருளைக்கிழங்கை உப்புமாவில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி, அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணலை. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. நீங்கள் வேணும்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்க்கு நம்ம வந்து உப்பு போடணும். ஏன்னா நம்ம உப்புமாவில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துடலாம், ஸ்டார்ச் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. இல்லைனா அதே தண்ணியை வச்சு நம்ம வந்து இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு அடை தட்டுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு, ஓரளவுக்கு ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து குட்டி குட்டி அடையாக போட்டாலும் ஓகே, இல்லைனா வந்து கொஞ்சம் பெருசாக போட்டாலும் ஓகே. நான் வந்து லைட்டாக பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி தொட்டு தான் இந்த மாதிரி அந்த பாலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணேன். நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ரெட்டிஷாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இதை வேணால் நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் பொன்னிறமாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த பேட்ச் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சட்னி கூட எதுவும் வேணும் கூட அவசியம் கிடையாது. நான் வந்து கொஞ்சமாக வந்து சாஸ் வச்சு நான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிடலாம். மீந்து போன உப்புமா வச்சு செஞ்ச இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியாக கூட மாற்றலாம். எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச குனாஃபா அண்ட் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.